secure ourselves. ஒருவேளை எச்சரிக்கை கொடுக்கப்படும் பொழுது நாம் அலங்கரிப்பு செய்கிறவர்களாக இல்லாமல் நாம் அதற்காக தயார் செய்கிறவர்களாக இருப்போம். And Matthew chapter 24 verse 15 to 35 that we heard read, it is issuing a spiritual cyclone warning. இப்படியாக நாம் 24வது அதிகாரம் 15லிருந்து 35 வரையாக வாசித்தோம். இதிலே ஆவிக்குரிய ஒரு புயலை பற்றியதான ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். It is given not to frighten us but to prepare us. ஆனால் இது நம்மை பயப்படுத்தும்படியாக இது சொல்லப்படவில்லை, மாறாக நம்மை நாமே தயார் செய்யும்படியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. The question is not will the storm come, but will our faith survive? That's the question. நாம் இப்பொழுதாக அந்த புயல் வருமா என்பது இல்லை, நாம் நம்முடைய விசுவாசத்திலே அந்த புயல் வரும் பொழுது அதிலே நாம் உறுதியாக இருப்போமா என்பதை பற்றியது. Since Jesus said there are going to be troublesome time, great tribulation is going to come, but how people are going to face it, that's the question. இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார், நிச்சயமாக உபத்திரவமானது அல்லது துன்பமானது வரப்போகிறது, இதை விசுவாசிகளாக நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்று அவர் கேட்கிறார். Last time when I preached from Matthew chapter 24 verses 1 to 14, கடைசி வாரம் 24வது அதிகாரம் 1லிருந்து 14 வரையுமாக நாம் சிந்தித்தோம். and Jesus taught us how to live in troubled times. உபத்திரவங்களிலே நாம் எப்படியாக வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இப்படியாக சொன்னார். And Jesus gave us some general signs of the last days, and we studied under the title 4 ways to live as disciples in the last days. That was my last message. இப்படியாக கடைசி காலத்திலே நாம் எப்படியாக வாழ வேண்டும் அல்லது சீடர்களாக எப்படி வாழ வேண்டும் என்று அதன் பகுதியிலே நாம் சிந்தித்தோம். So 4 ways to live as disciples in the last days. 4 வழிகளிலே எப்படியாக நாம் சீடர்களாக வாழ வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். Let me test your memory. Tell me that 4 things. அந்த 4 காரியங்கள் உங்கள் live. Okay, live carefully. கவனமாக வாழ வேண்டும். Number 2, live calmly. அமைதியாக வாழ வேண்டும். Number 3, okay, live consistently. நாம் தொடர்ச்சியாக வாழ வேண்டும். And 4th, okay, live committedly. நாம் அர்ப்பணிப்புடன் வாழ வேண்டும். Okay, thank you. So today we are going to from this passage we are going to see 4 things to face the storms of tribulation. 4 ways to face the storms of tribulation. நாம் இந்த வாரத்திலே உபத்திரவத்தின் புயலை எதிர்கொள்வதற்கான 4 வழிகளை குறித்து தான் நாம் சிந்திக்கலாம். So once again, Jesus does not invite us to speculate the date of his coming and panic. எப்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகை குறித்து நீங்கள் இப்படியெல்லாம் நடக்கும் என்று சொல்லி உங்களை யூகிக்க சொல்லவில்லை. And even he did not tell us exactly when he is going to come. அவர் மீண்டும் எப்பொழுது வரப்போகிறார் என்று அந்த தேதியை கூட அவர் சொல்லவில்லை. And he said that before his coming there is going to be cyclone, spiritual cyclone. There is going to be troublesome times. ஆனால் அவர் வரும்பொழுது ஆவிக்குரிய புயலை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் என்று சொன்னார். But we need to respond spiritually when the storms of tribulation comes. இப்படியாக உபத்திரவத்தின் புயல் நம்மை தாக்கும் பொழுது அதை எப்படி நாம் ஆவிக்குரிய ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்ப்போம். The first way is to face the storm of tribulation is recognize the warning. இப்படியாக அந்த ஆவிக்குரிய புயலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதை நீங்கள் எச்சரிக்கையாக உணர வேண்டும். And first Jesus is telling stay spiritually alert. இப்படியாக சொல்லுகிறார், கவனியுங்கள், ஆவிக்குரிய விழிப்புடன் இருங்கள் என்று சொல்லுகிறார். And the warning is that verse 15, there when you see the abomination of desolation which was spoken through Daniel the prophet standing in the holy place. இப்படியாக 15வது வசனத்திலே சொல்லுகிறார், பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே என்று சொல்கிறார். And almost 3 times in the book of Daniel we read, particularly chapter 11 verse 31, the prophecy written by Daniel concerning a Syrian ruler. His name was Antiochus Epiphanes. இப்படியாக தானியேல் 11:31 அந்த பாழாக்குகிற அருவருப்பை குறித்து சொல்கிறார். அது சீரியாவில் ஆன்டியோகஸ் என்ற ஒரு ராஜாவை குறித்ததான பகுதி. And actually after 400 years after Daniel, he has ruled Syria and Judea. இப்படியாக தானியேல் தீர்க்கதரிசனம் சொன்ன பின்பாக 400 வருடங்களுக்கு பின்பாக இந்த ராஜா சிரியா தேசத்தை ஆண்டான். And what he did is that he stopped the temple sacrifices in Jerusalem.
இப்படியாக எருசலேமிலே இருந்து தேவாலயத்திலே இருந்து பலிகள் எல்லாவற்றையும் நிறுத்தி போட்டான். And he offered a pig, a swine in the altar of the temple of God. இப்படியாக ஒரு பன்றியை பலிபீடத்தின் மேலே ஒரு பலி கொடுத்தான். And he rendered Jewish temple an abomination to the Jews. இப்படியாக அந்த பரிசுத்த தேவாலயத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி போட்டான். And what he did, he set up the statue of a Greek god and he installed that in the temple. இப்படியாக கிரேக்க தெய்வத்தை கூட அந்த அந்த தெய்வத்தை கூட அங்கே அந்த தேவாலயத்திலே வைத்தான். And so Jesus is saying, setting up an idol in the temple, that is gone more than that, that is going to be repeated in the future. அது அந்த காலத்தில் மட்டும் நடக்கவில்லை, மீண்டுமாக அது வருகின்ற காலத்திலும் நடக்கும் என்று சொல்கிறார். And he says this abomination standing is not keeping there but standing in the holy place. That means somebody is going to be set up there, who's going to stand and demand worship in the place of God. இப்படியாக அந்த வசனத்தில் சொல்லுகிறபடியாக அந்த பாழாக்குகிற அருவருப்பு அந்த தேவாலயத்திலே இல்லாமல் அது அங்கே நின்று அங்கே ஆராதனையை தேவனுக்கு வரவேண்டிய ஆராதனையை வேண்டுகிறதாக இருக்கும். So not only once, but we know that even after this, in the book New Testament is telling us, wait, New Testament in 2 Thessalonians chapter 2 verse 4 talks about the same kind of a period. இப்படியாக அது பழைய ஏற்பாட்டிலும் மட்டும் சொல்லப்படவில்லை, புதிய ஏற்பாட்டிலும் 2 தெசலோனிக்கரிலே இதே போன்றதான பாழாக்குகிற அருவருப்பை குறித்து சொல்லுகிறார். And a ruler or an antichrist, he is going to set himself up as God in the temple of God in Jerusalem. இப்படியாக கள்ள தீர்க்கதரிசி அல்லது எதிர்த்து நிற்கிறவன் ஆராதிக்கப்படுவதற்கு அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக தேவனுடைய ஆலயத்தில் இருப்பான் என்று 2 தெசலோனிக்கரிலே வாசிக்கிறோம். Let's read, somebody please read that 2 Thessalonians 2 verse 4. 2 verse 4. So we know that it's going to be a person, he is going to stand in the place of God there and requiring worship in the temple of God. இப்படியாக தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே அந்த மனுஷன் இருந்து அவன் ஆராதனையை வேண்டுகிறவனாக இருப்பான். Book of Revelation chapter 13 verses 14 and 15 also records an image of a ruler will be set up in the temple. இப்படியாக ஒரு அதிபதி அந்த தேவாலயத்தில் இருப்பான் என்று வெளிப்படுத்தல் விசேஷத்திலே வாசிக்கிறோம். Let's read that one also, Revelation 13 verses 14 and 15. Okay, so this verse that we read in the New Testament, this did not take place. It is going to take place in the future, just like it took place in, maybe in BC 175 to 164, somewhere there, Antiochus Epiphanes. So similar things are going to happen in the future. இப்படியாக சிரியா ராஜா கிறிஸ்து பிறகு 175 to 164 he ruled. 175வது வருஷத்திலே எப்படியாக இப்படி நடந்ததோ அந்த பாழாக்குற அருவருப்பு எப்படி அந்த தேவாலயத்தில் இருந்ததோ இப்படியாக நாம் வாசித்த ஒரு சொரூபமானது தன்னை வணங்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுவது வருகின்ற காலத்திலே நடக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். So this is related to the future fulfillment of the second coming of Christ. இது தேவனுடைய இரண்டாம் வருகையின் நிறைவேறுதலாக இருக்கிறது. But so first of all we need to watch and we need to wait. Actually we need to wisely respond as a third W. So as we need to act with discernment, wisely respond. முதலாவது நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், பின்பாக நாம் காத்திருக்கிறவர்களாக பதற்றப்படாதவர்களாக இருக்க வேண்டும், மூன்றாவதாக ஞானமாக நடந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். So the abomination of desolation is not just future event that will take place, but we know that presently is also happening.
இந்த பாழாக்குகிற அருவருப்பு நாம் வருகின்ற காலத்திலே தான் நடக்கும் என்று நாம் எண்ணாதிருப்போம். ஏனென்றால் அது இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. That is going to be the climax, but as of now, we ourselves know that in the holy place, in the church, in the ministry related areas, there is this abomination that is taking place. அந்த பாழாக்குகிற அருவருப்பு நிச்சயமாக அந்த கடைசி நாட்களில் நடக்கும். ஆனால் இப்பொழுது கூட நம்முடைய திருச்சபையிலே நாம் கூடி வருகின்ற இடத்திலே அந்த பாழாக்குகிற அருவருப்பு நடந்து கொண்டுதான் So when இருக்கிறது. God is replaced by anything else in worship or in the church, then that is an abomination of desolation. தேவனுடைய ஆராதனைக்கு மாற்றாக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அது எல்லாமே தேவனுக்கு பாழாக்குகிற அருவருப்பாக இருக்கிறது. When power, politics, personalities and popularity takes the center place in the church, it is an abomination to God. நம்முடைய அதிகாரம், ஆஸ்தி, அந்தஸ்து, செல்வம் இவைகள் எல்லாமே தேவனை ஆராதிப்பதற்கு தடையாக இருக்குமானால் அதுதான் பாழாக்குகிற அருவருப்பு. Look at the church today, whether it is in Tamil Nadu, Kerala or South India, North India, it is the power is the center. Christ is no longer the center of the church. நீங்கள் இப்பொழுது திருச்சபையிலே அநேக திருச்சபையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இப்பொழுது திருச்சபையிலே எப்படி அதிகாரத்தை பிடுங்கிக் கொள்வது என்று சொல்லி அதிகாரத்திற்காக சண்டை போட்டு கொண்டு அதையே பாழாக்குற அருவருப்பாக And கொண்டிருக்கிறார்கள். we have more politics in the church than the other politics we talk about, right? Politics in India or centralized politics or in the world. We have more politics in the church. உலக அல்லது இந்திய அரசியலை கூட வெளியில உள்ள அதிக அரசியலை கூட திருச்சபையிலே அநேக அரசியல்கள் நடப்பதை நாம் பார்க்க முடியும். And we find that people take the center place. You know, the preachers and priests are being worshipped than Christ being honored. ஆனால் கிறிஸ்துவை முக்கியப்படுத்தாமல் அங்கே போதகர்களும் மற்றவர்களும் தன்னை முன்னிலைப்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். I don't want to go back to the topic, but listen to the last week's sermon from 1 Corinthians chapter 1. We talked about, you know, cross is not the centrality of life, but it is other things are the central point of worship. ஆனால் நாம் கடைசி வாரத்திலே சிந்தித்தது போல நாம் நம்மை நாமே பெருமை பாராட்டுவர்களாக சிலுவையை குறித்து சிலுவையை மேன்மை பாராட்டுவர்களாக இருக்கிறோம். And when there is teaching saying that God wants you to be happy, rich and successful, no matter how you live, that is not important, then that is an abomination that is in the church. நாம் இந்த உலகத்திலே எப்படியே வேண்டுமானால் வாழலாம் ஆனால் நான் மகிழ்ச்சியாக செல்வமாக வெற்றியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போமே என்றால் அதுதான் அது பாழாக்குகிற அருவருப்பு. That's the preaching that we hear, blessing preaching, rich, make you prosperity preaching, and we find that and people don't care how the believers are living. நீங்கள் இவ்வளவெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் என்று செல்வ உபதேசிப்பை நாம் கேட்டுக்கொண்டு ஆனால் மக்கள் எப்படி வாழலாம் என்று சொல்லி அந்த போதகர் அனுமதிப்பார். And when there is a self-centered Christianity, believing what is convenient and rejecting the powerful message of repentance and life change, when you reject that, then there is abomination that is standing in the holy place. ஆனால் கிறிஸ்தவர்களாக நம்மை நாமே மையப்படுத்தி கொண்டு நாம் எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்று சொல்லி வேதாகமத்திற்கு முரண்பாக தேவனுடைய மன்னிப்பு இவைகளெல்லாம் விட்டு நாம் வாழ்வோமே என்றால் அதுதான் அது பாழாக்குகிற அருவருப்பு. So when church becomes a program and not a place of encounter with God, then that's an abomination. இப்படியாக நாம் வருவது தேவாலயத்துக்கு வருவது ஒரு சடங்காச்சாரமாக இருந்து தேவனை நாம் விசுவாசிக்காமல் அவர் மேல் அன்பு கூறாமல் இருப்போமே என்றால் அது பாழாக்குகிற அருவருப்பு. When sin is normalized, holiness is mocked, then that is abomination. ஒருவேளை நாம் நம்முடைய பாவங்களை ஏனோ தானவென்று அதை விட்டுவிட்டு நம்முடைய பரிசுத்தத்தை ஒரு அலட்சியமாக எடுத்துக்கொண்டு இருப்போமே என்றால் அது பாழாக்குகிற அருவருப்பு. So we are all living in that kind of a last stage or last days of the last days, and Jesus is giving us warning even before the final abomination is going to take place. We need to examine ourselves and take this spiritual warning. நாம் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பதனாலே அந்த பாழாக்குகிற அருவருப்பு நிச்சயமாக நடக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற அந்த அருவருப்புகளை நாம் கூட நாம் நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Look at the church. Sexual immorality is not a problem now. Dishonesty is not a problem.
இப்பொழுது வேசித்தனம் நம்மிடத்தில் இருக்கிற வேசித்தனம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நாம் ஒருவரை ஒருவர் வஞ்சிப்பது பெரிய பிரச்சனை இல்லை. And many people in the church, too prideful. And he says, and that is tolerated. And proud people are occupying the leadership of the church. We need to be careful. We are living in the last days. இப்பொழுது திருச்சபையிலே அநேகர் பெருமையினாலே நிறைந்து கொண்டு மற்றவர்களை தாழ்மையாக பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களே இப்பொழுது திருச்சபையிலே தலைமைத்துவத்தை தாங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். That's the reason for all the problems in the church. Only one reason. That's a pride. That's the causing divisions in the church. நாம் அறிந்த வண்ணமாக திருச்சபையிலே பிரிவுகளுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அது பெருமை. We'll soon listen from 1 Corinthians again on that topic. நாம் மறுபடியுமாக அந்த 1 கொரிந்தியரிலே நாம் அடுத்த வாரங்களிலே நாம் சிந்திப்போம். Okay, we know that when we drive, we have so many kind of dangerous warnings. Maybe it says that foggy road or flood. We have so many warnings that are given. இப்படியாக நாம் ஒரு பனிமூட்டமான பகுதியிலே நாம் செல்லும் பொழுது அல்லது ஒரு வெள்ளத்திலே நாம் செல்லும் பொழுது அநேக நாம் அடையாளங்களை எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். And I was driving with my wife from Chennai the other day evening, and it says that road works are ahead, right? Your Google, your map will tell you. Then it will ask us to confirm whether it is still there, and says that road works are ahead. I'm going in 120 kilometer speed. It says sometimes we before jumping into the road works, it gives us the warning. இப்படியாக நாம் சாலையிலே வேகமாக செல்லும் பொழுது மேப்பிலே வேலை செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் அந்த மேப்பை நாம் பார்த்தோம் என்றால் நாம் வேகத்தை குறைத்து கவனமாக செல்லுவோம். So he says, he's telling us that we should have clarity. We should work with caution and alertness. That's the warning for us. இப்படியாக நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் நடத்தும் பொழுது மிக தெளிவாகவும் எச்சரிக்கையாகவும் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So we need to examine ourselves. Are you more interested in politics and pride than praying and reading the word of God and obeying the voice of God? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படித்து கைக்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி இல்லாமல் நீங்கள் வேசித்தனம் செய்கிறவர்களாகவும் நீங்கள் அரசியல் செய்கிறவர்களாகவும் பெருமை கொண்டவர்களாகவும் இருக்கிறீர்களா? So I'm just only highlighting some verses there and says that this is going to be terrible times that are going to be there, and he gives us a lot of warning. Then as we come to verses 21 and 22, it says that verse 21. So let's read verse 21 and 22. Somebody please. 21 22 ஒருவர் வாசிக்கலாம். Okay, so he says this is going to be what? Children, what did you understand? Boys and girls here. What did he say? There's going to be right from the very beginning of the world that such kind of, there's going to be something that never experienced, unexpected kind of troubles are going to come. நாம் வாசித்தது போல இந்த உபத்திரவங்கள் உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவிக்கவே இல்லை. So what should we do? The second thing is that in the midst of all these trials, we need to trust in God in trials. Trust in the sovereignty of God. ஆனால் இப்படியாக உபத்திரவங்கள் நம்மை பின்தொடரும் பொழுது அல்லது சோதனைகள் வரும் பொழுது நாம் தேவனிலே இளைப்பாறுதலாக இருக்க வேண்டும். Trials are real. It's not random. That means only for a few people, but we know that for all Christians, generally speaking, God has said you will have tribulation in this world. நீங்கள் ஒரு கிறிஸ்துவிலே இருப்பீர்களே என்றால் சோதனைகள் இன்றியமையாதது. நிச்சயமாக சோதனை என்பது ஏதோ தானோ என்று வருவதில்லை. இது நிச்சயமாக எல்லோருக்கும் வரும். Let's all read that verse together. John chapter 16 verse 33. John 16:33. யோவான் Please open your Bibles, everybody in the church, whoever is sitting here. யோவான் 16:33 கூட வாசிக்கலாம். Somebody from the back, I want you to read. பின் பகுதியிலே உள்ளவர்கள் வாசிக்கலாம். Okay, thank you, Bernice. So he says, I have warned you that you will have troubles in this world, but of good cheer, I have overcome the world.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். So Jesus is talking about general troubles that all of us have as Christians. இப்படியாக இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களாக அல்லது விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு சோதனைகள் உண்டு என்று சொல்லுகிறார். And it says if you are a Christian, then it is for sure that you will go through troubles. That's New Testament promises trouble for all of us. இப்படியாக நீங்கள் கிறிஸ்துவிலே இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு சோதனை உண்டு என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. But we know that trials are real, they are also painful, but never pointless. நாம் அறிந்திருக்க வண்ணமாக சோதனைகள் நிச்சயமாக உண்மைதான், அது நமக்கு வழி அளிக்கிறதாக இருக்கிறது, ஆனால் அது அர்த்தமற்றவை அல்ல. From the scripture we know that this great tribulation is said to be Jacob's trouble. That means the trouble of Israel in the last days. இப்படியாக அந்த மிகுந்த மகா உபத்திரவமானது யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த உபத்திரவத்தை போன்றதாக இருக்கும். Troubled some time for the Jewish people. இப்படியாக அந்த உபத்திரவம் யூதர்களுக்கும் உரியது. And it is a time of purifying them from their unbelief. இப்படியாக யூதர்களை தங்கள் விசுவாசத்திலிருந்து அவர்கள் தங்களை சுத்திகரிக்கும்படியாக அந்த உபத்திரவம் இருக்கும். And for us also, generally speaking, we have trials and tribulations to purify our faith, just like God purified the faith of Job. இப்படியாக யோபுக்கு எப்படி அவர் அந்த விசுவாசத்தை சுத்திகரித்தாரோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த உபத்திரவங்கள் நம்மை சுத்திகரிப்பதற்காக பயன்படும். When we go through trials and problems, God will never forget his people. எப்படியாக நம்முடைய உபத்திரவங்களும் துன்பங்களும் நம்மிடத்திலே நேரிடும் பொழுது ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை விட்டு விடுகிறாராக இருப்பதில்லை. And let's read one more verse. I want one more person, maybe someone from the back again. 1 Corinthians chapter 10 verse 13. 1 Corinthians 10 verse 13, 1-3. 1 கொரிந்தியர் 10:3. Somebody from this side, somebody back. And says God, we will go through temptation trials, but he says God will provide strength or a way of escape or way to endure that kind of a trials. இப்படியாக நாம் சோதனைக்குள்ளாக செல்லும் பொழுது தேவன் கூட அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று நாம் வாசிக்கிறோம். Here the word verse 22 he says, Matthew 24:22, he says for the elect, for God's people, the time of trials will be shortened. There is only a limited time. இப்படியாக அந்த உபத்திரவமானது அல்லது சோதனைகளானது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களினாலே அது குறைக்கப்படும் என்று சொல்கிறார். Right? It's not for forever, but it's for a pointed time with for a reason. இப்படியாக அந்த சோதனைகள் எப்பொழுதுமே இருப்பதில்லை, அது ஒரு குறைந்த ஒரு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. How many of you went through a surgery? உங்களிலே எத்தனை பேர் அறுவை சிகிச்சை செய்திருக்கிறீர்கள்? You had a fracture. Any one of you had fracture, right? Many of you. Okay. So, but we know that when we go for surgery or a fracture, the doctor will tell you the time, a period in which you will go through trials or problems. இப்படியாக நம்முடைய உடம்பிலே ஏதாவது ப்ராப்ளம் என்றால் அதை அறுவை சிகிச்சை செய்யும்படியாக நாம் மருத்துவரிடத்தில் செல்வோம். அவர் இந்த காலத்திலே வாருங்கள் என்று சொல்லி நமக்கு ஒரு நேரத்தை சொல்லி அனுப்புவார். My friend Mathukudi, Dr. Mathukudi, who is a librarian in ACA, he twisted and fractured his leg last year. பாஸ்டருடைய ஃப்ரெண்ட் மாத்துக்குடி என்பவர் தன்னுடைய கால்களை ஒரு அடிபட்டு விட்டது. And he got fractured at the ankle of his leg last year. அவருடைய கால்களிலே எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டது. And he was taken to Chandrasekhara and all that, and he says he was very concerned because he was in deep pain and could not move at all from the bed. அவருக்கு அந்த வலி மிகுந்த அதிகமாக இருந்ததினாலே அது சரியாகுமா என்று சொல்லி மிகுந்த கவலையுடன் இருந்தார். I used to periodically visit him. பாஸ்டர் கூட அடிக்கடி சென்று அவரை விசாரிப்பார். And I said, don't worry, what did the doctor say? I asked him.
Don't worry. I asked him, what did the doctor tell you when he put, what is that, Mao, no? The plaster of Paris on your leg. இப்படி அந்த எலும்பு முறிவிலே அவர் சுத்தி இருந்தார் இல்லையா, டாக்டர் என்ன சொன்னார் என்று சொல்லி பாஸ்டர் கேட்டார் அவரிடத்துல. Then I asked him, and he said, doctor said, after 6 weeks, you will be fine. இப்படியாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் 6 வாரத்திலே நீங்கள் சரியாகிவிடும் என்று சொன்னார். Then I said, somehow, brother, you need to endure for 6 weeks. After that, you will be fine. நீங்கள் இந்த வலியை பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொன்னார். And I prayed, telling God, help him to endure this for 6 weeks. And after that, the bonds will come together. Then he'll be fine. Please give him the patience. இப்படியாக பாஸ்டர் கூட ஆண்டவரிடத்திலே ஜெபித்தார். ஒரு 6 வாரம் எப்படியாக இவர் இந்த வலியை பொறுத்து கொள்ளும்படியாக அவருக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஜெபித்தார். Because he is a man who is not silent or motionless. He is always moving around, that kind of a person. Very difficult for him to be on the bed. ஏனென்றால் அவர் எப்பொழுதுமே ஒரு இடத்திலே இருப்பவர்கள், எப்பொழுதுமே அவர் நடந்து கொண்டு அங்கும் இங்கும் சென்று கொண்டிருப்பவர். ஆனால் அவர் ஒரு 6 வாரம் அவர் பெட்டிலே படுத்திருப்பது அவருக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது. So we used to make fun of him. If any birthday, any wedding, any funeral, he would make it a point. I think he did not know properly, but he came for even Clement's father's this thing. I mean, when the body was taken from HBC, he was there. So he will attend in the world anybody's kind of a birthday, wedding day, funeral. That's kind of a person he is. இப்படியாக அவர் பிறந்த நாளானாலும் அல்லது திருமண நாளானாலும் அல்லது ஒரு இறந்த நாளாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சடங்குகள் செய்ய வேண்டும் என்றாலும் அவர் அங்கே முன்பாக நின்று அவர் செய்வார். But for him to be in the bed for 6 weeks, it is very difficult. But as per the doctor said, he believed, and it so happened. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு 6 வாரம் அவர் படுக்கையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவருக்கு மிகுந்த வேதனையாக இருக்கும். அதை தாங்கிக் கொள்ளத்தான் வேண்டும். So friends, here God is telling that for God's people, there's going to be tribulation, but because of the believers, the elect ones, this period is not going to be forever, it's going to be shortened. இப்படியாக தேவனுக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிற எல்லோருக்கும் நிச்சயமாக சோதனை என்பது உண்டு. ஆனால் அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த சோதனை காலமானது குறைக்கப்படும். So that's a Malayalam song. I don't know whether I want to sing, but it says, ஒரு மழையும் தோராதிருந்திட்டில். That means no rain poured forever. ஒரு மழையும் எப்பொழுதுமே பெய்து கொண்டிருக்காது. And the next line says, ஒரு காற்றும் அடங்காதிருந்திட்டில்ல, means no storm continued forever. எந்த ஒரு புயலும் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருக்காது. And say ஒரு ராவும் புலராதிருந்திட்டில்ல, means no night is prolonged forever. எந்த ஒரு இரவும் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்காது. And it says ஒரு நோவும் குறையாதிருந்திட்டில்ல, no pain lasted forever. எந்த ஒரு வலியும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்காது. And it says திரமாலையில் செரு தோணியில் அமரத்தன் அருகில் அவன் உள்ளதால். It says in this storm of life, since Jesus is in my boat near me, I will not be shaken. இந்த புயல்களின் மத்தியிலே இயேசு கிறிஸ்து என்னுடைய படகின் அருகிலே இருப்பதினால் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி பாடுகிறார். வரலாமா? ஒரு மழையும் தோராதிருந்திட்டில்ல, ஒரு காற்றும் அடங்காதிருந்திட்டில்ல, ஒரு ராவும் புலராதிருந்திட்டில்ல, ஒரு நோவும் குறையாதிருந்திட்டில்ல, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, തിരമാലയിൽ ഈ ചെറുതോണിയിൽ, അമരത്തൻ അരികിൽ അവനുള്ളതാ, അമരത്തൻ അരികിൽ അവനുള്ളതാ. So he says, if Jesus is in your boat, there may be storms, but if he is there, you don't have to worry. இந்த பாட்டு எனக்கு தமிழ்ல தெரியாது. ஆனால் கிறிஸ்து உங்களிடத்திலே அந்த படகின் அருகிலே இருப்பாரே என்றால் நிச்சயமாக நாம் பயப்பட வேண்டாம். This storm and the sea is not going to sink you, is not going to kill you, but you will come outside of it. ஆனால் இந்த படகு உங்களை நிச்சயமாக அமிழ்த்து போடாது. தேவன் உங்களை அந்த ஆபத்திலிருந்து விடுவிப்பார். So my time is almost up. Third thing. So first we talked about what is the first thing. Children, first. முதலாவது என்ன கற்றுக்கொண்டோம்? Recognize the warning. Number 2 is rest in God in trials. And number 3 is reject false hope. மூன்றாவதாக நாம் போலியான நம்பிக்கையை நிராகரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். When we look at verse 23 onwards, during this time,
in this crisis time, so many false messiahs and false prophets will rise and perform so many miracles. இப்படியாக இந்த உபத்திரவத்தின் நாட்களிலே கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் எழும்பி அநேக அடையாளங்களை செய்வார்கள். When we go through a difficult situation, or we look for kind of solace or comfort in various places. இப்படியாக நாம் உபத்திரவங்களே அல்லது கஷ்டங்களிலே நாம் செல்லும் பொழுது எங்கே நமக்கு ஆறுதல் வரும் என்று நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். We look for quick solutions to our this terrible problems. இப்படியாக அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து எங்கே இருந்து நமக்கு தீர்வு வரும் என்று சொல்லி நாம் So பார்க்கிறவர்களாக there will be இருக்கிறோம். so many people saying that, come to me, just like Jesus said, come to me, I'll give you rest. But Jesus said that is okay. But so many other preachers and false prophets nowadays says, come to me, all will be well with you. இப்படியாக இயேசு கிறிஸ்து நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னாரே, அதே போல இந்த உலகத்திலே அநேகர் போதகர்களும் இப்படியாக அநேக போலியான மனுஷர்கள் கூட என்னிடத்திலே வாங்கள், நான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். We know that when we have some problem, you go to first allopathy, then you go to homeopathy, then you go to Unani, then you go to all Anis, and finally you will be running here and there to find some kind of a healing for you. இப்படியாக நம்முடைய பாடியிலே ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் நாம் ஒரு மருந்திலிருந்து இன்னொரு மருந்து அல்லது ஒரு டாக்டரிலிருந்து இன்னொரு டாக்டர் என்று சொல்லி ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டு நாம் செல்கிறோம். கடைசியாக நமக்கு பக்க விளைவுகள் தான் வருகிறது. So there's just like that, there will be so many people claiming that you come to me. He says warning is given that they are all false, don't go run to them. இப்படியாக அநேகர் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்று சொன்னார்கள் என்றால் அவரிடத்திலே போகாதிருங்கள். Verse 24, somebody, I want a man to read, man to read. Verse 24. So it says, even to the extent that they will be able to deceive the elect people, true believers, good believers, they will be doing such kind of a thing, and we are not able to recognize whether they are original or duplicate. இப்படியாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் கூட வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். So this is going to increase and going to be prominent at the end of the age. That is Satan's final attempt to turn people away from faith in Jesus Christ. இப்படியாக கடைசி நாட்களிலே இப்படியான பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூட வஞ்சிக்கப்படத்தக்கதாக மிகப்பெரிய அற்புதங்கள் செய்யப்படும். And the warning is, don't follow the excitement but follow the truth. உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், நீங்கள் உற்சாகமான போலியான காரியங்களை பின்பற்றாமல் சத்தியத்தை பின்பற்றுவர்களாக இருங்கள். We all like excitement. We like music and dancing and all that. I'm not against all those things. But whether Christ and Him crucified is preached in the meeting, don't go to any meeting where Christ and His cross is not lifted up. Don't go to any of those meetings. நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு போய் சென்று அங்கே அழகான இசையும் டான்ஸும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே போய் பார்க்கிறவர்களாக இராமல், அங்கே சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்களாக என்று சொல்லி பார்த்து அங்கே நீங்கள் செல்லுங்கள். So it says, reject that kind of false. This is all temporary. Any excitement that we have, all temporary. Is for the 1 hour, just like a cinema that you watch or anything like that. It's for a short period. But when we come in Christ, the hope that we have is an eternal hope. இப்படியாக நீங்கள் உற்சாகமாக காணப்படுகிற எல்லாமே ஒரு காலத்திலே அழிந்து போகும். ஆனால் நிச்சயமாக உண்மையாக இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை குறித்து நீங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். So don't look at the advertisement and buy the things. Don't look at the fake advertisement. Like, we have a lot of fake medicine advertisement on social media promising quick cure, quick healing. இப்படியாக விளம்பரத்திலே நீங்கள் இது உடனடியாக உங்களுக்கு சரியாகிவிடும் என்று சொல்லி அதை பார்த்து அதை நோக்கி செல்லுவர்களாக இராமல் இருங்கள். One of our aunties, when we visited US, my wife's auntie, she is just like beautiful like my wife, so very beautiful lady. We visited her last time when we visited US. இப்படியாக பாஸ்டர் அமெரிக்கா சென்ற பொழுது அவர்கள் அக்காவுடைய சொந்தக்காரர் ஒரு ஆண்டியை கூட பார்த்தாங்க. And her daughter was getting married last year.
அவங்களுடைய மகளுக்கு திருமணம் கடைசி வருடம் நடந்தது. and she had some white hairs here and there. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க அங்க லைட்டா தான் வெள்ளை முடி இருந்தது. And she saw some advertisement and all. She thought that is promising, and she bought that dye, and she dyed it. அந்த வெள்ளை முடியிலிருந்து அந்த திருமணத்திற்காக தயார் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அங்கே ஒரு விளம்பரத்திலே உடனடியாக அதை வாங்கி அதை யூஸ் பண்ணாங்க. So what happened is that for a short period of time, her hair became white, but not only hair, her whole body became white as snow because of the allergy of the hair dye. அது அந்த கொஞ்ச காலம் அது மிகவும் கருமையாக அந்த முடி இருந்தது. ஆனால் பின்பாக அந்த முடி வெள்ளையாக மாறியது. முடி மட்டும் ஆகவில்லை, முழு உடம்புமே வெண்மையாக மாறி போனது. She looks so pretty, but now we look at her face, all patches, all not only face, all over her body, because the advertisement or this hair dye promised false hope. Finally, we says in Malayalam we say velukan thechadu pandayam. So he says that you put some cream to become white, but that has become decoration kind of it has become a multicolored kind of on your own body. So that has happened to her. இப்படியாக அந்த போலியான விளம்பரத்தை அவர்கள் நம்பினதினாலே அவர்களுக்கு அந்த மருந்து ஒவ்வாமையாகி மிகப்பெரிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தியது. So all these people false teaching work same way. They offer shortcut but lead to heavy damage. இப்படியாக அந்த போலியான மனிதர்கள் அல்லது போலியான கிறிஸ்துக்கள் குறுக்கு வழியிலே ஏதாவது ஒன்று சொல்லுவார்கள், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையை மிகவும் பாதிக்கிறதாக இருக்கும். So reject false hope, don't follow, but follow the truth. That's what Jesus is telling here. இப்படியாக நீங்கள் போலியான நம்பிக்கை யாராவது சொல்லுவார்கள் என்றால் அதை நீங்கள் நிராகரியுங்கள். The fourth and the final one, that from verses 29 to 35, rejoice in the real hope. இப்படியாக 29லிருந்து 35 வரையுமாக நாம் உண்மையான நம்பிக்கையிலே மகிழுங்கள் என்று நாம் சிந்திப்போம். Immediately after the tribulation of those days, there will be spectacular things happening in heaven and on the earth. That all will happen. But after those spectacular very things happen, he says, the Son of Man, verse 30, then the sign of the Son of Man appear in the sky, and all the tribes of the earth will mourn, and they will see the Son of Man coming in the clouds of the sky with power and great glory. இப்படியாக அந்த மிகுந்த உபத்திரவ காலம் முடிந்த உடனே மிகவும் அழகான காரியங்கள் எல்லாம் நடக்கும். இவைகள் எல்லாம் முடிந்த பின்பாக மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது. பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். So he says it's going to be a visible return. Every eye will see his powerful coming. இப்படியாக மனுஷகுமாரனுடைய வருகை எல்லோருக்கும் தெரிந்ததாக தெளிவான வருகையாக இருக்கும். Verse 30, the sign of the Son of Man appear in the sky. That means all tribes will mourn because they are going to watch it. I don't know how, maybe on television, on social media, somewhere they are going to see this kind of a spectacular coming. இப்படியாக மனுஷகுமாரன் தனது மகிமை பொருந்தியவராக இந்த உலகத்திலே மீண்டும் வரும்பொழுது இந்த உலகத்தில் உள்ள எல்லா கண்களும் அவரை பார்க்கும். And the second, he says that it is a victorious return. He comes in power and glory. That's what he says. With his angel, verse 31, he comes with his angel with trumpet, and he'll gather the elect from four winds, from the ends of the sky and to the other. இப்படியாக அவருடைய வருகை அது மட்டுமல்லாமல் அது வெற்றிகரமான வருகையாக இருக்கும். அவர் மகிமை பொருந்தியவராக வல்லமை பொருந்தியவராக அவர் தமது தூதர்களோடு எக்கால சத்தத்தோடு அவர் வருவார். So it's going to be a vindicative return. Verse 35 says, heaven and earth will pass, but my words will never pass. Jesus says that means even if all things will change, but this one thing will never change, that he will come for sure, proving and justifying God's word. அவர் இப்படியாக சொல்லுகிறார், அவருடைய வருகை தேவனுடைய வார்த்தையை நியாயப்படுத்துகிறவராக இருக்கும். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். The generation that is present at that time, that generation will not pass away. All says all people will see this great event, that is the final appearance of the Son of God, Jesus Christ, his second coming.
மனுஷகுமாரன் தம் மகிமை பொருந்தியவராக வரும்பொழுது இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று, அவர் வரும் வரையும் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே சொல்கிறேன் என்று சொல்கிறார். So no one needs to announce the sunrise, right? You don't have to announce and put news in social media today sun rose. Nobody needs to do that because it is visible to all. இப்படியாக காலையிலே சூரியன் வருவதை யாரும் இன்று காலை சூரியன் வரப்போகிறது என்று சொல்லி யாரும் தொலைக்காட்சி பெட்டியிலே அல்லது செய்தியாக வருவதில்லை. It comes surely on time. Just like that, Jesus, for sure, one day, the Son of Righteousness will appear in the sky. இப்படியாக சொல்லுவோமோ அல்லது சொல்லாமல் இருப்போமோ, எப்படி சூரியன் அதுவாக எந்திரிக்குமோ அதே போன்று மனுஷகுமாரன் மகிமை பொருந்தியவராக நிச்சயமாக வருவார். So friends, rejoice. That's what it says. Rejoice in the real hope. Though we have pain, we cannot deny the pain and troubles that each of us go through. நாம் அறிந்த வண்ணமாக இந்த உலகத்திலே நிச்சயமாக சோதனைகளும் உபத்திரவங்களும் உண்டு. ஆனால் இவைகள் மத்தியிலும் நாம் உண்மையான நம்பிக்கையிலே மகிழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். We are called to trust God beyond the pain that we have. நாம் நம்மிடத்திலே இருக்கிற வேதனைகள் மத்தியிலும் வலிகள் மத்தியிலும் நாம் தேவனை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். Jesus does not promise an easy road for any of the believers. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அல்லது அவரை விசுவாசிக்கிறவர்களாகிய அவருக்கு ஒரு எளிமையான வாழ்க்கையை அவர் கற்றுக் கொடுக்கவில்லை. But he promises a secure future for us. When he comes, we will be with him. We will rejoice with him in a painless and a wonderful world with him. ஆனால் இந்த கடினமான வாழ்க்கையின் ஊடாக அவர் எப்பொழுதும் நித்தியமான வலி இல்லாத வேதனையற்ற அந்த நித்திய வாழ்வை குறித்து அதை அவர் நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார். Right? So it says, we know that even recently Brother Clement's father went through some pain and problem, but he has gone to a painless world. And when Jesus comes, we will also meet him with Jesus. நமக்கு அறிந்திருக்கிறவனமாக சகோதரருடைய தகப்பனார் இந்த உலகத்திலே ஒரு சில காலமாக அவர் அநேக வேதனைக்குள்ளாக கடந்து போனார். ஆனால் இப்பொழுது வலி இல்லாத வேதனையற்ற தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். So hope is anchored in Christ, not on disappointments. Our hope is anchored in Christ, not on disappointments of the world. நாம் இந்த உலகத்திலே இருக்கிற போலியான நம்பிக்கையிலே இல்லாமல் கிறிஸ்துவிலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். The question is not will the storm come, but question is will your faith stand? That's the question. நாம் அறிந்திருக்கிற வண்ணமாக உங்களுக்கு இருக்கிறதான கேள்வி என்னவென்றால், சூறாவளி அல்லது புயல் உங்களுடைய வாழ்க்கையிலே வருமா, அதை நீங்கள் எதிர்கொள்வீர்களா, அல்லது நம்முடைய விசுவாசத்தை நீங்கள் காத்துக்கொள்வீர்களாக இருப்பீர்களா என்பதுதான். As I finish here, the practical application that I need to say, I will not be shaken by the storms of life since Jesus is in my boat. நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்பாடாக நாம் நம்மிடத்திலே சொல்ல வேண்டியது என்னவென்றால், வாழ்க்கையில எந்த புயல்கள் நடந்தாலும் நான் விலகிவிட மாட்டேன், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிய மாட்டேன் என்று நாம் சொல்லுவோம். I will set my hope on the second coming of Christ. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே என்னுடைய நம்பிக்கையை நான் நிலைநிறுத்துவேன் என்று சொல்லுவோம். So every time we need to say that no, I will not be shaken. There will be storm, but I will not be shaken, and I am waiting for the appearance of Christ. நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே புயல்கள், துன்பங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் வரும். ஆனால் நான் நிலை குலைய மாட்டேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கையோ கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகையின் மேல் இருக்கும். So may the Lord help us. ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.